அனைவருக்கும் வணக்கம். ஆயத்தி கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, செட்டிநாட்டு சிக்கன் சுக்கா. கோழி அடித்து துவைச்சி கழுவி வச்சிருக்கிறேன். பாவங்க அது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேருங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சிவப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை. காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேருங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. நான் 500 கிராம் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் வெந்திருக்குது. இந்த டைமில் நான் 2 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்க்குறேன். ஏன்னா கலருக்காக நீங்கள் வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. இதில் இருக்க தண்ணியோடு அது நல்லா வெந்துடும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. இந்த நேரம் தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். இந்த மசாலாலாம் அது கூட சேரும். பார்த்தீங்களா, சூப்பராக ஆயிடுச்சா? செம்மையாக சேர்ந்துருச்சா? பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. நான் கடைசியாக இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலையும் சேர்த்து இறக்க போகிறேன். அட்டகாசமாக இருக்குல்ல நம்ம செட்டிநாட்டு சிக்கன் சுக்கா. பாருங்கள், இதை எது கூடையெல்லாம் சாப்பிட்லான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேர் செய்கிற சாப்பாடு தான் இது வீட்டில். ஸோ அட்டகாசமாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.